சார் வணக்கம் சார். மோகன், பெங்களூர். சார் இது லீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. லீஸுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி 10 lakhs லீஸ் வாங்குறாங்க. தேர் இஸ் நோ ரெண்ட். ஃபார் த 10 lakhs we have to pay GST. கண்டிப்பா சார், டெஃபினட்டா. ஏன்னா நீங்க வந்து லீஸ்ங்கிறதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அதனாலதான் அவங்க எல்லா வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. லீஸ், டெனன்ட், இது எல்லா வார்த்தையும் அதை யூஸ் பண்றாங்க. சார் ஒன் டைம் தான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் அதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது சார், லீஸ்ன்னு சொல்றீங்க, இந்த பணம் வாங்குறீங்களா சார்? ஆமாங்க சார். 10 lakhs நீங்க வாங்குறீங்க சார். 5 வருஷம் கழித்து நீங்க திருப்பி கொடுப்பீங்களா, திருப்பி கொடுக்க மாட்டீங்க? கொடுப்பேன் சார். அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவீங்க. ஆமாங்க சார். காஷன் டெபாசிட்னு சொல்லிட்டீங்கன்னா வேண்டாம், கட்ட வேண்டாம். ஓகே சரிங்களா சார்? எல்லாமே நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் தான் சார். சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற லூப் போல ஒருத்தர் யூஸ் பண்றாங்க சார். இதை யார் ரொம்ப பெஸ்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிலையன்ஸ். ஓகே சார். ரிலையன்ஸ் மொபைல் போன் போய் வாங்கினீங்கன்னா டாக்ஸ் வராது. நீங்க போய் ரிலையன்ஸ் ஷோரூம்ல கூட இன்னைக்கு போய் கூட ஒரு மொபைல் போன் கேளுங்க, மொபைல் போனுக்கு டாக்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்கு காஷன் டெபாசிட் தான் சார் அதுக்கு பேரு. ஓகே. காஷன் டெபாசிட், அதாவது நீங்க அந்த போனை வந்து எப்ப வேணாலும் திருப்பி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம யாருமே போனை கூட திருப்பி கொடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதை யூஸ் பண்றாங்க, இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்றாங்க. இந்த பணத்தை அந்த மொபைல அவங்க யூஸ் பண்ற பீரியட் வரைக்கும் நான் வந்து டெபாசிட்டா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. டெபாசிட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் GST. ஓகே. பட் அத அந்த 5 வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ரெண்டல் அப்படிங்கிற முறையில அதை திருப்பி தர மாட்டேன், நான் வச்சுக்குவேன் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து GST பே. ஓகே சார். செகண்ட், திஸ் gift exceed 60,000 taxable அப்படின்னு சொன்னீங்க. 60 சார். இல்ல அத வந்து பிரிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 49,000 சொன்னேன், செகண்ட் எக்ஸாம்பிள் 50. பட் ஆக்சுவல் லிமிட் வந்து 50,000. 50,000 சார். அது 60,000 இருக்கும்போது நான் 60,000க்கு GST இது பண்ணுமா இல்ல 50 லெஸ் பண்ணிட்டு 10 lakh 10,000? இல்ல சார், ஒன்லி 50,000 தான் நமக்கு வந்து லிமிட். சரிங்களா சார்? இந்த 50,000 மேல வரும் பொழுது வந்து கண்டிப்பா வந்து ஃபுல் வேல்யூக்கு தான் சார் நமக்கு வந்து டாக்ஸ் அப்ளிகபிள். சார் இது 2 விதமா எடுக்கலாம் சார். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் 60,000 ரூபாய்க்கு நான் ஒரு லேப்டாப் 60,000 லேப்டாப்பை வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா தென் இட் இஸ் சேல்ஸ். சார் இது எப்படி சார் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தேன், கிஃப்டா தான் கொடுத்தேன்னா, ஒன்னா நீங்க அந்த மாசம் அதுக்கு முன்னாடி சேல்ஸ்ல போட்டு சேலா காட்டணும். அல்லது சார் சேல் எப்படி சார் போடுறது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட், அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் ஆப்போசிட் சைடு. சட்டத்துல டைரக்டா சொல்ல இன்டைரக்டா சொல்றாங்க. அந்த பொருளுக்கு நீங்க இன்புட் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா போதும். நான் ஃப்ரீயா கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக நான் இன்புட் எடுக்கல. ரிவர்சல் கூட பண்ணல இல்லீங்களா? ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். Thank you. அப்படி பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப சேல் ஆஃப் செப்பரேட் வேல்யூ, அதாவது ஒரு அசெட்டும் வந்து நம்ம தனித்தனியா சேல் பண்றப்ப, ஒரு பிசினஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ற டைம்ல பர்டிகுலர் டேபிள் சேர்லாம் தனித்தனியா சேல் பண்றப்ப அது வந்து சேல் ஆஃப் கன்சிடரேஷன் ஆகும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அதுக்கான வேல்யூ நம்ம எப்படி சார்? ஆக்சுவலா அது எல்லாமே ஐடிசி கிளைம் பண்ணிருப்போம், ஸ்டார்டிங்லயே அதுக்கான கிளைம் பண்ணிருப்போம். இப்ப நம்ம ஃபைனலா அது சேல் பண்றப்ப எந்த வேல்யூல நம்ம சேல் பண்ணுவோம், அதுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸா இல்ல எக்ஸம்ப்ட்னு போட்டு சேல் பண்ணுவோமா? இல்ல GST பொறுத்த வரைக்கும் எந்த பொருளுமே அதர் தேன் எக்ஸம்ப்டட் புக்ஸை தவிர நீங்க ஐடிசி எடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தை நீங்களே சொல்லிட்டீங்க. ஐடிசி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே இட் இஸ் டாக்ஸபிள் புக்ஸ். இப்போ நீங்க சேல் பண்ண போறீங்க. சேல் பண்ணும் பொழுது இது வந்து இதுக்கு வந்து தனியா வந்து நமக்கு வந்து ஒரு செக்ஷன்ல வந்து எப்படி வந்து கேபிட்டல் புக்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு ப்ரொவிஷன்ஸே கொடுத்துருக்காங்க. இதனால நான் குயிக்கா சொல்றேன். நான் அந்த செக்ஷன் வரும்போது நம்ம டீடைல்டா பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு எந்த விதமான கேபிட்டல் புக்ஸ், அதாவது பிசினஸ் அசெட்ஸ்ங்கிற வார்த்தையில சொல்றேன், எந்த விதமான கேபிட்டல் புக்ஸ் ஃபர்னிச்சரா இருந்தாலும் சரி, மிஷினரியா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்க பிக்ஸ்ட் அசெட்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் ஆஃப் அசெட் GST பொறுத்த வரைக்கும் 5 years. 5 years அப்படின்னா நீங்க டோட்டல் இன்புட் எடுக்கிறதுக்கு 5 year டைம்ல இருக்குது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 6,000 நீங்க வந்து இன்புட் எடுத்துருக்கீங்க ஒரு புக்ஸுக்கு. 6,000 அப்படின்னா 60 மாசத்துக்கு எலிஜிபிள். ஒரு மாசத்துக்கு 100 ரூபா அப்படிங்கிறது கணக்கு. ஆனா ஒரே டைம்ல நீங்க இன்புட் எடுத்துடலாம். பர்ச்சேஸ் பண்ணோன்னு நீங்க இன்புட் எடுத்துடலாம். இப்போ அந்த குட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து 3 years உங்க கையில இருக்கு. ஒரு ஃபர்னிச்சர்னு அஸ்யூம் பண்ணீங்களா, 3 years உங்க கையில இருக்கு. 3 years முடிஞ்ச உடனே இப்போ நீங்க அதை சேல் பண்றதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அந்த அசட்டை.
அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரே இன்புட்டை வந்து 6000 எடுத்திருப்பீங்க. இப்ப 3 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன் 6000 வந்து டிவைட் பை 60 பண்ணணும். 5 இயர்ஸ் எலிஜிபிள்னால மாசத்துக்கு 100 ரூபாய் எலிஜிபிள். இப்போ 3 வருஷம் உங்களுக்கு இருக்கு, 36 மாசத்துக்கு எலிஜிபிள். 3600 ருபீஸ் தான் உங்களுக்கு இன்புட் எலிஜிபிள். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க ரிவர்சல் பண்ணணும். 2400 ருபீஸ் நீங்க ரிவர்சல் பண்ணணும். டோட்டல் 6000 நம்ம அதை சேல் பண்ணலாம். இல்ல அதுல திரும்ப இன்னொரு பாயிண்ட். இப்ப 2600 ருபீஸ் 2400 ருபீஸ்ங்கிறது நீங்க தனியா எழுதி வச்சுக்கணும். இப்ப நான் ரிவர்சல் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? ஏன்னா எனக்கு எலிஜிபிள் வந்து 3 இயர்ஸ் தான் டைம் முடிஞ்சிருக்கு. 3 இயர்ஸ்ல 3600. பேலன்ஸ் வந்து எனக்கு இன்எலிஜிபிள் 2400. இப்ப 2400ங்கிறது நீங்க தனியா ஒரு பேப்பர்ல எழுதிங்க ஃபர்ஸ்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சேல் வேல்யூ எவ்வளவு, இந்த அசட்டை எவ்வளவு சேல் பண்ண போறீங்க. இப்ப அசட்டை சேல் பண்ணும்போது 18% வச்சுங்களேன். இப்போ இந்த மிஷினரி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மிஷினரின்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். இந்த மிஷினரியை இன்னைக்கு நீங்க சேல் பண்றீங்க. சேல் பண்ணும்போது 1 லேக்கு சேல் பண்றீங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் யூட்டிலைசேஷனுக்கு அப்புறம் 18% 1 லேக் போட்டு 18% சேல் பண்றீங்க. இப்போ 1 லேக்கு வந்து சாரி சின்ன அமௌண்டா எடுத்துக்கோம், ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்கு. 10,000 அஸ்யூம் பண்ணுங்க. 10,000க்கு வந்து நீங்க சேல் பண்றீங்க அந்த பர்டிகுலர் மிஷினரியை. 10,000 சேல் பண்ணும் பொழுது 18% 1800 நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க. சேல் பில் போட்டு கலெக்ட் பண்ணுவீங்க 1800. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு? 2400. சேல்ல கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 1800. இப்ப இதுல எது பெருசோ அதான் நீங்க பண்ணணும். அப்போ சார் நான் 2400 ரிவர்ஸ் பண்ணணுமானா அப்படியும் இல்ல. சேல் பாயிண்ட்ல 1800 கலெக்ட் பண்ணிட்டீங்க, சரிங்களா? கலெக்ட் பண்ணி சேல்ல இன்புட்ல சேல்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிருங்க. இப்போ 2400 ஆக்சுவலா ரிவர்ஸ் பண்ணிருக்கணும், ஆனா 1800 தான் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க ஃபர்தரா 600 ருபீஸ் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ரிவர்ஸ் பண்ண வேண்டியது 2400. இப்போ சேல் பண்றது 20,000 சேல் பண்றீங்க, 18% வேல்யூ. 20,000 சேல் பண்றீங்க. அப்ப 3,600 டாக்ஸ் கலெக்டட். டாக்ஸ் கலெக்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே கவர்மெண்ட் கட்டிடுறீங்க த்ரூ இன்புட் ஏதோ ஒரு மாடல். இப்போ ரெண்டுல எது பெருசு? 3,600. 3,600 சேல் மட்டும் போட்டா போதும். there is no need to reverse any amount. 2,400 ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. பேலன்ஸ் இதுல எதுவுமே பண்ண தேவையில்லை. 3,600 ஏன்னா சேல் பண்ணி கலெக்ட் பண்ணி 2,400 அதிகமான அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டீங்க. அதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றீங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க. so no need to reverse. ஓகே, இவ்வளவு சேல் ஆஃப் அசெட் பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டிவைட் பை 60, அப்புறம் எவ்வளவு நாள் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்கிறது. சார் குட் ஈவினிங், நான் மகேஸ்வர் சத்தியமங்கலத்துல இருந்து சார். இதே சேல் ஆஃப் அசெட்ல பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா அந்த ஸ்லம் சேல் பிசினஸ் அப்படியே டோட்டலா டேக் ஓவர் இன்னொருத்தருக்கு வித்துடுறோம் அப்படின்னு போது இது கவர் ஆகுமா ஆகாது அப்படிங்கறத சொன்னீங்க. ஆமா சார், ஆகாது சார். அதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சொல்லுங்க சார், क्वेश्चन முடிச்சிருங்க. இப்போ அவர் வந்து if he is not a taxable person னா என்ன ஸ்டேட்டஸ் சார்? அங்கதான் அந்த வார்த்தை சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் a going concern பர்சனா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் நீங்க என்ன எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல கோயிங் கன்சர்ன் டு அனதர் பர்சன், பிசினஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு எஸ் கோயிங் கன்சர்ன் டு அனதர் பர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்படின்னா இன்னொரு நபருக்கு அது முழுவதுமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா சார் அந்த இடத்துல இன்னொரு பர்சன் தான், அனதர் பர்சன் தான் சொல்றாங்க. அனதர் டாக்ஸபிள் பர்சன்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று சார், ரெண்டாவது சார், அப்படியே பேலன்ஸ் ஷீட் இன்னொருத்தருக்கு போகும் பொழுது சார் அவரு சப்போஸ் டர்ன் ஓவர் கம்மியா இருக்கிறதுனால ஒரு டாக்ஸபிள் பர்சனா இல்லாம இருப்பாரு. சப்போஸ் டர்ன் ஓவர் அதிகமா இருக்கக்கூடிய பர்சனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து டாக்ஸபிள் பர்சனா வந்துடுறாரு. அதனால ஸ்லம் சேல்ஸ் மொத்தமாக இன்னொருத்தருக்கு போகும்போது அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். மொத்தமா போகும்போது ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் இல்லைங்களா? இல்ல சார், டோட்டலா போச்சுன்னா இன்னொருத்தருக்கு போச்சுன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஸ்லம் சேல்ஸ் டோட்டலா நீங்க கொடுத்துறீங்க சரி. அப்படி டோட்டலா அப்படிங்கிறது என்டையர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒருத்தருக்கு போயிருது சார். ஓகே ஓகே ஓகே. அந்த பிசினஸ் கன்டினியூஸா ரன் ஆகுது அப்படின்னா அவர் அதை நாளைக்கு கட்டிடுவாரு அப்படிங்கறனால கவர்மெண்ட் அதை ரிலாக்ஸ் பண்றாங்க சார். இப்போ அத வந்து இப்போ டோட்டலா அவர் எடுத்துக்கிறாருன்னா நீங்க டைட்டில் ஒரு பில் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணாம எப்படி அவருக்கு போகும், பாஸ் ஆகும் சார்? சார் ஒண்ணுமே இல்ல சார், பேலன்ஸ் ஷீட் நீங்க இன்கம் டாக்ஸ் அக்கவுண்ட்ல ஆஸ் யூசுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஒண்ணு. ஓகே, இருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது
அப்படின்னு திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஐடிசி தான் சார் இருக்கு. ஏங்கிற நிறுவனத்தை பிக்கு அப்படியே வாங்கிக்கிறாங்க சார். சார் கேபிட்டல், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பிசினஸ் அசெட்ஸ் இது எல்லாம் அப்படியே பேலன்ஸ் ஷீட்ல இங்க இருந்து அங்க போயிருக்கும் சிம்பிளா. சரிங்களா சார்? இப்போ இங்க ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஐடிசி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஐடிசி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு ஐடிசி 02 தனியா ஃபார்ம் இருக்கு சார். அந்த ஃபார்மை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸ்ரீராம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த பிரிண்டிங் பிரஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஸோ அதோடைய இது வந்து எப்படி சேல்னு நம்ம கொண்டு போகணுமா சார்? சேல் ஆஃப் கூட்ஸ்ல வருமா சார், சர்வீஸ்ல வருமா சார்? அது சார் இல்ல சார், இப்போ அதுல வந்து நமக்கு தனியா ஒரு சர்க்குலரே கொடுத்துருக்காங்க. சரி சார். முதல்ல வந்து இது வந்து ஜாப் அந்த ட்ரீட்மெண்ட் இன்னொருத்தருடைய பொருள் மீது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். மெட்டீரியல் யாரு, பேப்பர் யாருது, அதாவது ஒரு சில இடத்துல பேப்பர் அவர் கொடுத்துருவார் சார். சரிங்களா சார்? சம் இடத்துல இங்கும் கொடுத்துருவாரு. அந்த மெட்டீரியல் அதாவது நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணி கொடுப்போம் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ்ல சார் அவர் வந்து டெக்ஸ்ட் மேட்டர் மட்டும் நம்ம கொடுத்துருவாரு. டோட்டலா நம்ம தான் எல்லாமே போடுவோம். பேப்பரு இது எல்லாமே நம்ம தான் போடுவோம் சார் டோட்டலா. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜாப் அந்த சர்வீசஸ்லாம் வந்துடும் சார். இன்னொரு கேஸ்ல நம்ம மொத்தமா எல்லாத்தையும் அவருக்கு வந்து பண்றோம், அதாவது நம்மளே எல்லா மெட்டீரியலும் போட்டு அவருக்கு விற்க போறோம் அப்படின்னா நம்ம விற்கக்கூடியது என்ன சார்? கவரா, பேப்பரா, அல்லது பிரிண்டிங் நோட்டீசஸா அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க சார். தனியா அந்த நோட்டிபிகேஷன் இருக்கு. நான் அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெக்ஸ்ட் மேட்டர் யார் கொடுக்குறா, மெட்டீரியல் யார் கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கு அந்த தனியா அந்த நோட்டிபிகேஷனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். இந்த விஷயத்துக்கு இப்போ இதை வந்து நம்ம ஷெட்யூல்ல எங்க எப்படி மேட்ச் பண்ண முடியும் சார்? இது எங்கேயுமே சொல்லல அப்படின்னா ஷெட்யூல் 1லயும் இல்ல, 2லயும் இல்ல, 3லயும் இல்ல, ஒன்லி பை எஸ்டாப்ளிஷ்டு பை நோட்டிபிகேஷன் இது எப்படி ஃபீல் பண்ணணும்? இல்ல சார், தனியா இல்ல சார். எஸ்டாப்ளிஷ்டு பை நோட்டிபிகேஷன் சொல்ல நான் சொல்றது அந்த நோட்டிபிகேஷன்ல இந்த காம்பினேஷன் இருக்குன்னு சொல்றேன் சார். சார் இப்போ சார் எல்லாமே நானே போட்டு செய்யறேன் அப்படின்னா குட்ஸ்ல வந்துடும் சார். அதாவது நான் வந்து ஒரு பிரிண்டர் சார். நீங்க எங்கிட்ட வர்றீங்க சார், எனக்கு ஒரு பில் புக் அடிச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க சார். டிசைன் நான் பண்றேன், பேப்பர் நானே போடுறேன், எல்லாத்தையும் போட்டு நான் கடைசியா பில் புக்கும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஐ எம் செல்லிங் த பில் புக் சார். இன்னொரு கேஸ்ல நான் வந்து ஒரு ஜாப் ஒர்க்கர், அதாவது உங்களுடைய பேப்பரை நீங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க சார். உங்களுடைய ஒரு நார்மல் பிளைன் பேப்பர் என்கிட்ட கொடுத்து ரூல் மட்டும் போட்டு கொடுக்க சொல்றீங்க. ரூல் போட்டு அதை வந்து புக்கா கன்வெர்ட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பைண்டிங் பண்ணி புக்கா கொடுக்க சொல்றீங்க சார். பொருள் உங்களுக்கு, இங்கு உங்களுக்கு, நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க சார். நான் என்னோட மிஷினரி யூஸ் பண்ணி அந்த வேலையை செஞ்சு திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் சார். உங்களோட பொருளை தான் திருப்பி வேற மாடல் மாறி போது ஷெட்யூல் 2ல ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் இன்னொருவருடைய பொருளின் மீது செய்யப்படுகிற வேலை ஜாப் ஒர்க் சார். சர்வீசஸ்ல கவர் ஆகும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த ஒன்னொன்னையும் அந்த என்ன வேலை, அது என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்து அதில் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும் சார் உள்ள. அதுதான் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் ஒவ்வொரு தடவையும் சார். அடுத்து கேட்குறேங்க சார். கணேஷ் சார் சொல்லுங்க சார். சார் இந்த சேல் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் அசெட்ஸ் சொன்னீங்கல்ல, அதான் அவுட்புட் ஜிஎஸ்டி அல்லது ரிவர்சல் ஆஃப் ஐடிசி எது அதிகமா இருக்குதோ அதை கொடுத்தா போதும்னு சொன்னீங்கல்ல, அது எங்க சார் நோட்டிஃபை ஆயிருக்கு சார்? நோட்டிஃபை இல்லை, நம்மளுடைய ரூல்ஸ்லயே இருக்கு. அந்த கேபிட்டல் குட்ஸ்ல எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தனியா எடுத்தா அந்த டாபிக் உள்ள போகுது. ஓகேங்க சார். நானே இப்போ ஒன்று அது பண்ணனேன். சப்போஸ் அது ஆஃபீஸர்ஸ் கேட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அதை ரூல் அந்த ரிலேட்டடான ரூல்ஸ் சம்திங் அந்த இடத்துல வருது. நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே சார். சார் வேற ஏதாவது क्वेश्चंस? குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து 2 வருஷம் லீஸுக்கு கொடுக்குறோம். இது வந்து நமக்கு வந்து சர்வீஸ்ல வருமா சார்? சார் லீஸ் அப்படின்னாவே சர்வீஸ் தான் சார். அந்த சார் லீஸ் அமௌண்ட்டை இப்போ நான் ஃபர்ஸ்ட் சார் ஒருத்தர் கேட்டாலும் அதே தான் சார். சார் லீஸ் அமௌண்ட்டை நீங்க டெபாசிட்னு வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம வீடு இது கூடுவான்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு அமௌண்ட் வாங்கி வச்சுட்டு வீடு இருந்துக்கலாம், 2 வருஷம் திருப்பி போகும்போது திரும்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரியில போனீங்கன்னா இது டெபாசிட் சார். காசன் டெபாசிட், அட்வான்ஸ் அந்த மாதிரி சொன்னா இதுக்கு ஜிஎஸ்டி வராது.
சார் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிய அவர் 2 வருஷம் யூஸ் பண்றதுக்கு நீங்க அந்த பணத்தை முழுசா வச்சுக்குவீங்க. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தென் இட் இஸ் ஜிஎஸ்டி தான் சார். அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வரும். ரைட் சார். ஓகே. கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிட்டீங்க சார். கன்சிடரேஷன் நீங்க யூட்டிலைஸ் வச்சுக்கிறீங்க நீங்களே. எஸ் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சொல்லுங்க சார் இப்போ நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து 2 பக்கம் இருக்குதுங்க சார். அதாவது 2 பில்டிங் தனித்தனியா. இப்போ அது எல்லாமே ஒரே பில்டிங் கீழே வந்துருதுங்க சார். அண்டர் ஒன் ரூஃப் வருதுங்க சார். அது வந்து நம்மளுக்கு ஒரு லேண்ட் கொடுக்குறாங்க சார். ஆஸ் ரிசீவரா நம்ம என்ன பண்ணலாம் சார்? நம்ம அமௌண்ட் கொடுப்போம் இல்லைங்க சார் லீஸ். இல்ல மேடம், அதாவது எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது 2 பில்டிங்ல இருக்கு எப்படி சொல்றீங்க? 2 வேற வேற ஜிஎஸ்டி நம்பரா? 2 பில்டிங்ல இருக்கக்கூடிய மெஷினரிஸை வந்து நம்ம ஒரே பில்டிங் கொண்டு வரோம். உங்களுடைய கொஸ்டின் எனக்கு கிளியரா இல்ல. 2 பில்டிங் இருக்குன்னு சொல்றீங்க. அதாங்க சார். இப்போ ஒரு இடத்துல ரெண்டுக்கு இருக்கோம். 2 பில்டிங்ல ரெண்டுக்கு இருக்கோங்க சார். ரெண்டுக்கு இருக்கிறீங்க. ரெண்டுக்கு 2 பில்டிங் இருக்கீங்க. ஓகே மேடம். சரிங்க சார். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரே ரூஃப் அண்டர் ஒன் ரூஃப் பண்றோம் சார். ஒரே பில்டிங் கீழ கொண்டு வரோம். சரிங்க. ஓகே. இப்போ அதை கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு லேண்ட்ல அவங்க பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துறாங்க சார். சரிங்க. ஓகே. அவங்க லீஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு விட்டுறாங்க. நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம் இல்லைங்க சார் அவங்களுக்கு. இல்ல அதான் மேடம் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து அந்த பணத்தை நீங்க கொடுக்குறீங்கல்ல. இப்போ நம்ம எப்படிங்க சார் அது கொண்டு வருதுன்னு? இல்ல அதான் சொல்றேன். இப்போ நீங்க அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருமா வராதா? நம்ம யூட்டிலைசேஷன் பொறுத்துங்க சார். 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். மேடம் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க தெளிவா எழுதுவீங்க. சரிங்க சார். லீஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு அந்த இடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாயும் அட்வான்ஸா, அல்லது நீங்க வந்து அந்த 10 லட்சம் ரூபாயை வந்து 10 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னா, அதாவது பணம் கொடுத்தது திருப்பி பணமாவே வந்துரும் அப்படின்னா தென் ஜிஎஸ்டி வராது. அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க, அந்த அட்வான்ஸ் பணம் திருப்பி வந்துடும். உங்க புக்ஸ்லயும் நீங்க வந்து அட்வான்ஸ் பெய்டு, ரெண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பில்டிங் அட்வான்ஸ் மட்டும் வைப்பீங்க புக்ஸ்ல. சரி சார். ஓகேங்க சார். சரி மேடம். இல்ல இது வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன், திருப்பி அந்த பணம் வராது, 10 வருஷம் நான் இருக்கலாம் அப்படின்னா ஒரே தடவை நீங்க ரெண்ட பே பண்ணிட்டீங்க. அப்படிதான் 10 வருஷம் ரெண்ட ஒன் டைம்ல பே பண்ணிட்டீங்க, திருப்பி வராது சார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ரிசீவ் கன்சிடரேஷன் பணம் வந்துருச்சு, லீஸுக்கு உண்டான பணம் வந்துருச்சு. அவர் ஜிஎஸ்டி ஹோல்டரா இருந்தா உங்களுக்கு பில்லு போட்டு கொடுப்பாரு. அந்த பில்லுக்கு உண்டான பணத்தை வந்து நீங்க அந்த இன்புட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி ஹோல்டரா இல்லாத எடுத்துக்கணும். பில் போட்டு கொடுத்தாருன்னா இன்புட் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ நீங்க ஜாப் கான்ட்ராக்ட் சொன்னீங்க இல்லைங்க சார். பேப்பர் இங்கு கொடுத்துறாங்க, நம்ம அந்த மெஷினரியில ஓட்டி தரோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க சார். இப்ப பேப்பர் மட்டும் அவர் கொடுக்குறாருங்க, நம்ம இங்கு கொடுத்துக்கிறோம், பிளேட் அது மாதிரி 2-3 விஷயம் நம்ம கொடுத்துக்கிறோம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் கொடுக்குறாருங்க சார். மேஜர் ஐட்டம் என்னன்னு பாக்கணும், பிரின்சிபல் சப்ளை என்னன்னு பாக்கணும். நீங்க போடுறதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கீங்களேன், அதை கன்சிடர் பண்ண முடியாது. இப்ப ஒரு ஜாப் ஒர்க்குக்காக டையிங் போகுது, என்னுடைய பொருள் அங்க போகுது, அவருதான் கலரிங் பண்ணுவார், துணியோ நூலையோ கலரிங் பண்ணுவார், அவர்கிட்ட தான் அந்த கலர் எல்லாம் இருக்கும். முடிச்சுட்டு நூல் திரும்ப எங்கிட்டயே வந்துடும். அதே மாதிரிதான் பேப்பர் என்னோடது, உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க இங்கெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக சர்வீஸ், ஜாப் ஒர்க் சர்வீசஸ். அந்த பிரிண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு ஜாப் ஒர்க் சர்வீஸ். ஈவன் அதுல மெட்டீரியல் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்கிறது குட்ஸ், ஆனா அந்த வேலைக்கு பேரு ஜாப் ஒர்க் சர்வீஸ் தான். ஹலோ சொல்லுங்க சார். சதீஷ் குமார் பேசுறேன் சார், நாமக்கல்ல இருந்து. சொல்லுங்க சார். சார் இதுல இன்சென்டிவ் எதுலைங்க சார் வரும்? இன்சென்டிவ் சப்ளை சார். இன்சென்டிவ் சார் இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரூல்ஸ்ல, வேல்யூவேஷன் ஆஃப் சப்ளைல படிக்க வேண்டியது செக்ஷன் 15ல வரும்போது கவர் ஆகும். பட் இன்சென்டிவ்ங்கிறத நீங்க என்ன மாதிரி சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத பாக்கணும். இல்ல சார், டிஸ்கவுண்ட்னு சொல்றோம், சேல்ஸ் இன்சென்டிவ்னு சொல்றோம், கிரெடிட் நோட்னு சொல்றோம், கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்றோம். இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளை நம்ம வந்து மிங்கிள் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம். அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்ணும் பொழுது எனக்கு சேல்ஸ் இன்சென்டிவ்னு சொல்றோம் சார். அந்த சேல்ஸ் இன்சென்டிவ் நீங்க என்னவா வாங்குனீங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் சார். இதுல ஓவராலாவே ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3ல எங்கேயுமே கேஷ் பணம் அப்படிங்கிறது வந்து குட்ஸ்லயும் வராது, சர்வீஸ்லயும் வராது.
ஓகே ஓகே சார் நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வித்து கொடுக்குறேன் ஒரு பொருளை. நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன் சார். ஒருத்தர் இருந்து ஏங்கிறவர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் சார். 90 நாள்ல பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். அவர் சொல்றாரு சார் நான் 75வது நாள்லயே பேமெண்ட் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாரு, 1 லட்சம் ரூபாய் வந்து வேண்டாம், 5000 ரூபாய் 3000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கீங்க, மீதி வந்து 98,000 பணம் கொடுங்கன்னு சொல்றாரு. சார் நீங்க கேஷ் இன்சென்டிவ்னு இதுக்கு சொல்லலாம், கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்லலாம், என்ன மாதிரி வேணாலும் வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்போ இது கேஷா வந்துச்சு சார், இந்த பணத்தை நீங்க அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா இது கேஷ் டிஸ்கவுண்ட். சார் கேஷ் கிரெடிட் நோட் எல்லா வார்த்தைகளும் இருக்கு சார். ஒவ்வொன்றும் இப்ப கேஷா வந்திருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அது வேல்யூவேஷன் செக்ஷன் 15 படிக்கும் போது கண்டிப்பா டீடைலா சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சுரேஷ் from மயிலாடுதுறை. சொல்லுங்க சார். அந்த இது சொன்னீங்கல்ல, பிக்சர் அசெட்டை ஒருவேளை ஐடிசி எடுக்காமே இருக்கும்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரீசேல் பண்ணும்போது டாக்ஸ் கட்டி ஆகணும் இல்லையா? ஓகே சார். இதுல 2 கேட்டகரி 2 விஷயம் சொல்றாங்க சார். வந்து ஒண்ணு வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வாங்கினதா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வாங்கினதா அப்படிங்கிறது 2 பாயிண்ட் ஒண்ணு சார். அந்த அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் பண்ணுவோம். வேட் பீரியட்ல வாங்கினது, ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கினதா அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து இது என்ன மாதிரி குட்ஸ் சார். இது வந்து அதாவது வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன் சார். 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா யூஸ்டு வெஹிக்கிள்ங்கிற கேட்டகரியில வந்துடும் சார். ஏற்கனவே நீங்க ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கியிருந்து அதுக்கு இன்புட் எடுத்திருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது 5 வருஷத்துக்கு டிவைட் பண்ணி பண்ணிக்கணும் சார். சார் ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கினது அதுக்கு நான் இன்புட் எடுக்கல, பிளாக் கிரெடிட்ல இருக்குது, 17.5ல இருக்குது பிளாக் கிரெடிட். அது யூஸ்டு வெஹிக்கிள் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ங்கிற முறையில அதை நான் சேல் பண்றேன் அப்படின்னா வாங்கும்போது 18% பிளஸ் சார் 28% பிளஸ் செஸ் வரும் சார். இப்போ நீங்க விற்கும் போது என்ன வேல்யூ விற்கிறீங்களோ அதுக்கு அப்படியே 18% போகணும், செஸ் வராது. யூஸ்டு வெஹிக்கிள்ங்கிற முறையில 18% கண்டிப்பா போகும் ஜிஎஸ்டில சார். இதை வந்து அடுத்த பில்டிங்கை விற்கிறேன் சார். ஒரு பில்டிங்கை நான் என்னோட பிசினஸ்ல இருக்கிற பில்டிங்கை நான் விற்கிறேன் சார். இதை வந்து கேபிட்டல் அசெட், இதுக்கு இன்புட்டே எடுத்துருக்க மாட்டேங்க சார். ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கினதா வாங்கலையான்னா கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த இடத்துல ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்தரன்ஸ் இல்ல, கேபிட்டல் அசெட் மொத்தமா விற்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி வரும். ஸோ இது மாதிரி அது எந்த நேச்சர், என்ன ப்ராடக்ட், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வாங்கினதா ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கினதா, இன்புட் எடுத்ததா இன்புட் எடுக்காததா, அந்த மெட்டீரியலோட நேச்சர் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து தான் டிசைட் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்ல? சொல்லுங்க சார். சார் இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து 20 lakhs மேல சார். சார் கணேசன் சார் கேளுங்க சார். சார் ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சன் 20 lakhs மேல போனா சொல்லுங்க சார். வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். சொல்லுங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட் பர்சன் 20 lakhs த்ரெஷோல்ட் லிமிட் மேல போனா தான் ஜிஎஸ்டி வாங்கணும்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது ரூல் இருக்கு? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் வேட்ல சார். ஜிஎஸ்டில நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா இமிடியட்லி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சேல், ₹1 சேல் போட்டாலும் சரி, நீங்க ட்ரீட் பண்ற நீங்க அதாவது என்ன டிரான்சாக்ஷன் பண்ற குட்ஸ் வந்து டாக்ஸபிள் குட்ஸா இருந்துச்சுன்னா ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட் சேல் இட் இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் சார். அப்புறம் சார் இந்த டேங்கர் லாரி இருக்கு இல்லைங்க சார், பெட்ரோலியம் கெமிக்கல் வாங்குறாங்க சார். டேங்கர் லாரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக வாங்குறாங்க. நாங்க வந்து இப்போ ஆர்சிஎம் 5% கட்டுறோம். இவங்க வந்து இந்த சர்வீஸ் கேட்டகரியில வருவாங்க, 18% அப்ளிகபிள் சொல்றாங்க. அப்படியே இல்ல சார், ஜிடிஏக்கு மட்டும்தான் உங்களுக்கு 5% அப்ளிகபிள். ஜிடிஏ தான் சார். ஆனா இவங்க வந்து டேங்கர் லாரிக்கு வந்து 5% ஆர்சிஎம் வராது, 18% ஃபார்வர்ட் சார்ஜ் தான் கட்டணும். இல்ல சார், அதாவது சார் ஜிடிஏங்கிறதுல குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிங்கிறது மட்டும் தான் சொல்றாங்க. நீங்க டேங்கர் லாரி இதை வந்து வாங்கி அவர் என்ன பண்றாருன்னா பெட்ரோல் டீசல் சப்ளைக்காக பண்றாரு அப்படிங்கிறீங்க. அவரு இதை வந்து வாடகை கொடுக்குறாரு சார், ரெண்டுக்காக கொடுக்குறாரு, ஹையர் சார்ஜஸ்? இல்ல 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 சார், உங்க கொஸ்டின் எனக்கு ஃபுல்லா கிளியரா இருந்தா தான் என்னால பதில் சார். இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரோலியம் கெமிக்கல் தான் சார். பெட்ரோலியம் கெமிக்கல் பை ப்ராடக்ட் இது வந்து நம்ம பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ். ஓகே, சென்னையில இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டு வரோம். இதுக்கு வந்து சரிங்க சார். இப்போ நாங்க பே பண்ணிட்டு
ஆனா என்ன சொல்றாங்க, இவங்க 5% ஆர்சிஎம்ல வரமாட்டாங்க, இவங்க வந்து 18% ஃபார்வர்ட் சார்ஜா தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க டேங்கர் லாரி அப்படிங்கிறாங்க, 5% நீங்க ஆர்சிஎம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்காது இல்ல சார், இதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷனா குட்ஸ்ங்கிற வார்த்தை தான் இருக்குதே ஒழிய வேற எதுலயுமே அந்த இடத்துல வந்து டேங்கர் லாரி இந்த ஹையர் சார்ஜஸ் இது வரும் அது வரும் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்லாம் நமக்கு தனியா கிடையாது சார். அந்த மாதிரி எதுவும் ஆக்ட்லயே எந்த இடத்துலயும் கிடையாது. வந்து சார் நம்ம ஒருத்தர் தேர்ட் பர்சனா அப்பாயிண்ட் பண்றோம். அந்த தேர்ட் பர்சன் வந்து சார் அது இல்லாம நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல தானே சார் கட்டுறீங்க? ஆமாங்க சார், ஆர்சிஎம் தான் பே பண்ணுறோம் சார். நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா 5% தான். 5% தான் கட்டுறோம் சார். ஒருத்தர் சொல்ல அவங்க ஃபார்வர்ட் சார்ஜ் வாங்கி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல சார், ஃபார்வர்ட் சார்ஜ்னா அவரு இல்ல சார் சார்ஜ் பண்ணணும். அவங்க தான் வாங்கி கட்டணும், நீங்க ஆர்சிஎம்ல பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அவர் பில்லு கொடுத்தாருன்னா நம்ம கட்டிடலாம். அவர் எந்த விதமான பில்லு கொடுக்கல. பட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரைட் சார்ஜஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சச் கெமிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி 5% அப்ளிகபிள் சார். ஜிஎஸ்டில ரிவர்ஸ் சார்ஜ்லாம் அப்ளிகபிள் சார். ஃபார்வர்டு சார்ஜ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சப்ளையர் தான் பண்ண முடியும். நம்ம பண்ண முடியாது சார். அப்படி சொல்றாரு. அவங்கள கட்ட சொல்லுங்க, நீங்க 2Bல வந்து இன்புட் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க சார். நம்ம அவர் இன்சிஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஆமா, அது பண்ண முடியாது. ஆமா சார். அவர் என்ன சார், அவர் என்ன கொடுக்குறாரோ அவர் 18% போட்டு கொடுத்தாரு, நம்ம அவருக்கு 18% ஃபார்வர்ட் சார்ஜ் போட்டுருவோம். பட் அவர் எதுவுமே கொடுக்கல, வெறும் கன்சைன்மெண்ட் நோட்டு தான் கொடுத்துருக்காரு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா 5%ல ரிவர்ஸ் சார்ஜ் கட்டிடலாம். அவ்வளவுதான். அதுல எதுவும் கன்ஃபியூஷனே வேண்டியது சார். தேங்க்யூ சார். ஹலோ சார். ஓகே சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சார் ஆக்சுவலி இங்க இது நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டோட்டலா 2 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னையில ஒண்ணு, புனேல ஒண்ணு இருக்கு. சரிங்க சார். ஓகேங்களா. புனேல இருக்கிறதுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட் இருக்கு, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட்டுக்கு வந்து தனி என்டிட்டியா தான் டீல் பண்றோம். ஈவன் சேம் ஜிஎஸ்டி நம்பர்னாலும் தனி என்டிட்டியா தான் டீல் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு அங்க உள்ள சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்ல ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸோ ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி போட்டுறாங்க. சரிங்களா. ஓகே சார். பட் இப்போ வந்து அது அந்த சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட்டுக்கு வந்து ஹெட்னு பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருக்க யூனிட் தான். இப்போ அந்த சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி எங்களால அவைல் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா சார்? அதாவது நீங்க கேக்குறது வந்து ஒரே ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட்டோட இல்ல சார். இப்போ எனக்கு இந்த ஐடிசி வந்து எங்களால அவைல் பண்ண முடியாது. இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சார். அதாவது சென்னையில ஒரு யூனிட் வச்சிருக்கீங்க, பூனேல ஒரு யூனிட் இருக்கு. ரெண்டுக்கும் வேற வேற ஜிஎஸ்டி நம்பர் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளாரிஃபை ஆயிடுச்சு சார். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்க எந்த சர்வீஸ் வந்து நீங்க காமனா ரெண்டுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவா கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது அந்த சர்வீஸ் ஓரியன்டட் இப்போ புனேல இருக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு, சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட்டும் இருக்கு. அந்த சர்வீஸ் ஓரியன்டட் யூனிட்டோட ஹெட் ஆபீஸ் வந்து சென்னை தான். இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு, இங்கேயே சர்வீஸும் இருக்கு. அங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஜிஎஸ்டி நம்பர் வந்து சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார். இதுக்கு வந்து நீங்க ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிற தனியா இன்னொரு ஜிஎஸ் நம்பர் எடுக்கணும். சரி சார். ஓகே. அதனால நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க சார். அந்த சர்வீஸ் எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து நடந்திருக்கணும். எல்லா யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க ஒரு ஈரோடு சென்னையில ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, பூனேல ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க சார். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆடிட்டர் வர்றாரு. ரெண்டு யூனிட்டையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, ஆடிட்டிங் பண்றாரு, ஃபைனலைஸ் பண்றாரு, எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறாரு சார். முடிச்சு கொடுத்துட்டு பில்லை ஹெட் ஆபீஸ்ல கொடுத்துறாரு. சரிங்களா சார்? பில்லு ஹெட்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டு சென்னை ஆபீஸ்ல கொடுத்துறாரு சார். இப்ப சென்னை ஆபீஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்புட் அப்படிங்கிறது ஒன்லி பிலாங்ஸ் டு சென்னையானா கிடையாது. ஏன்னா இந்த வேலை வந்து இந்த ஆடிட்டர் வந்து இன்டர்னல் ஆடிட்டிங், ஃபைனலைசேஷன் இது எல்லாமே சென்னைக்கும் பண்ணியிருக்காரு, பூனேக்கும் பண்ணியிருக்காரு. இன்புட்டை ஒருத்தரே என்ஜாய் பண்ண முடியுமானா முடியாது சார். அப்போ இங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தா நான் எப்படி சார் அங்க மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க சொல்றாங்க. காமனா வரக்கூடிய இன்புட்டை வந்து சார் அந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற அந்த ஜிஎஸ்டியை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய அந்த இன்னொரு ஆபீஸ்க்கு வந்து ஐடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம் சார். அதுல வந்து வேற எந்த சேல்ஸும் பர்ச்சேஸும் வராது. நல்லா இந்த இந்த சென்னை ஆபீஸுக்கும் அந்த
இந்த ஆஃபீஸ்க்கு புனேக்கு ஆஃபீஸுக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், சேல்ஸ், பர்ச்சேஸ் அதெல்லாம் எதுவும் இந்த ஐஎஸ்டிங்கிற ஜிஎஸ்டியில வராது. இந்த இன்புட்டு சர்வீஸ் மூலியமா அந்த இன்புட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதான் சார் மீனிங். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். சர்வீஸ் மூலியமா ஆடிட்டர் கொடுத்த பில்ல அதுக்கு கிடைச்ச இன்புட்டை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஹெட் ஆஃபீஸுக்கும் பிரான்ச் ஆஃபீஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு தனி ஜிஎஸ்டி நம்பர் சார், அதுக்கு தனி டெர்ம்ஸ், அது மூலியமா நீங்க ஃபைல் பண்ணிக்கணும். சொல்யூஷன் இருக்கு சார், ஆக்சுவலி அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஒன் மோர் क्वेश्चन சார், சாரி. நம்ம கிளையண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 5 யூனிட்ஸ் இருக்கு சென்னை அக்ராஸ் இந்தியா 5 யூனிட்ஸ். ஓகேங்களா? வித்தின் த யூனிட்டுக்குள்ள அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆஸ் பர் ஆக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, எதர் நெட் பிளாக் ஆஃப் அசெட்ஸ் ஆர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ், டிரான்சாக்ஷனல் வேல்யூ, மார்க் நாட் எக்ஸெட்ரா, டிரான்சாக்ஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லி. டிரான்சாக்ஷனல் வேல்யூன்றதை டிஃபைன் பண்றதுக்கு சார்ட்டர்ட் இன்ஜினியர் சிக்னேச்சர் மஸ்ட் ஆர் சார். இல்ல அதுல ஒரு வேல்யூவேஷன் இருக்காங்க சார். பட் ஆனா இப்போ இதுல நீங்க வந்து 5 யூனிட் சொல்றீங்களா சார்? 5 யூனிட்டும் வேற வேற ஜிஎஸ்டி நம்பரா? வேற ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு சார். 2 யூனிட் வந்து ஒரே வித்தின் தமிழ்நாடு தான், அதனால ஒரே ஜிஎஸ்டி நம்பர். ஓகே சார். பட் ஏன்னா இது நீங்க என்ன இஷ்யூ, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, என்ன வேல்யூவேஷன் வேணா நீங்க பர்சனலா கால் பண்ணுங்க சார், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல இப்ப வித்தின் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒரே ஜிஎஸ்டி நம்பருக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார சேம் ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் சார் தேவையில்லை. பட் இன்னொரு கன்செப்ட் ஓகே, பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அதனால தேவையில்லை. இப்ப ஆமா சார், அக்ராஸ் தமிழ்நாடு அதர் தான் தமிழ்நாடுன்னு போது இல்ல சார். அக்ராஸ் தமிழ்நாட்டுலயே இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். அதர் ஸ்டேட்ல இருக்கு, அதுவும் அதர் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் சப்ளை சார், சேல்ஸ். ஓகே, நீங்க சேல் வேல்யூ போடணும் சார். இங்க சேல் வேல்யூ போட போறீங்க, அங்க இன்புட் எடுத்துக்க போறீங்க, ரெண்டு டேலி ஆயிருக்கு. இல்ல சார், அந்த சேல் வேல்யூன்றது நான் வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்கா வந்து சார்ட்டர்ட் இன்ஜினியர் வேல்யூவேஷன் வந்து கொடுக்கணும். இல்ல சார், சிம்பிள் சார். புக் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க சார். ஆப்ரேட் டெப்ரிசியேஷன். ஓகே, புக் வேல்யூ சார். புக் வேல்யூக்கு மேல நீங்க வந்து லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். இன்கேஸ் லாஸ், ஆக்சுவல் லாஸ் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் வந்து அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சார். அதனால நம்ம டிவியேட் ஆகி போனா நிறைய போகும். வேல்யூவேஷன் ரூல்ஸ்ல பாருங்க சார். 27, 28, 29, 30. ஓகே, அதுக்கப்புறம் 33 வரைக்கும் நம்ம இருக்கு. அதுல ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, அதுல பாக்கணும். வேல்யூவேஷன் ரூல்ஸ் வேணா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சார். லாஸ்ட் क्वेश्चन சார். லாஸ்ட் क्वेश्चन அதுல செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். 6:30 தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் இருக்கும்போது 17.5 லாக்டு கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் சார், ஜிஎஸ்டில தான் வாங்கணும், ஐடிசி நம்ம எடுக்கலைங்க சார். பட் ஆனா வந்து கார் வந்து சோல்டு பண்ணியாச்சு சார். இப்போ அதுக்கு வந்து இன்னொரு பார்ட்டிஷனர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஐடிசி எடுக்கல, அதனால நீங்க ஐடிசி கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்க கார் வாங்கிட்டீங்க, காருக்கு ஐடிசி எடுக்கக்கூடாதுங்கிறது பிளாக் கிரெடிட்ல இருக்குது. அதனால வந்து காருக்கு எடுக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப சேல் பண்ணும்போது இது யூஸ்டு கார் ஆயிடுச்சு, அதனால அதுக்கு 18% அப்ளிகபிள். ஸோ 18% போட்டு நீங்க கண்டிப்பா சேலுக்கு நீங்க என்ன சேல் வேல்யூ போட்டிருக்கீங்களோ அதுக்கு கண்டிப்பா 18% போட்டு நீங்க வந்து சேல் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் சார், சப்ளை பண்ணி தான் ஆகணும். ரெண்டு வெரைட்டி இருக்குங்க சார். ரெண்டு வெரைட்டி இருக்குங்க சார். லென்த் பேஸ் பண்ணி 12% and 18% வேரியேஷன் இருக்குங்க சார். காரோட லென்த் சார் 12% அப்ளிகபிள் ஆகாது சார். அதனால நான் வெரிஃபை பண்றேன். காரோட லென்த் இருக்குல்ல சார், பெட்டோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வேரியேஷன். அது ஒரு தனியா ஒரு சர்க்குலர் இருக்கு சார். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணது முன்னாடி பண்ணீங்களா பின்னாடி பண்ணீங்களா, அது டீசலுடைய சிசி அதெல்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அதையும் ஒரு ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. பட் ஆனா டாக்ஸபிள் சப்ளை தான் கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். சார் நம்ம செஷன் வந்து இதோட க்ளோஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்போசிஷன் டீலர், அதை பத்தி கவர் பண்ண போறோம். செக்ஷன் 10 அதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம் வித் ரூல்ஸ், அதனுடைய நோட்டிபிகேஷன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே
12th அன்னைக்கு கிளாஸ் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 12th அன்னைக்கு அந்த சார் கிளாஸ். ஒரே டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்ப வேட் பீரியடுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம், காரு. வேட் பீரியட் சரி ஜிஎஸ்டி இப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர் சேல்ஸ் பண்றோங்க சார். சரிங்க சார். ஜிஎஸ்டி கட்டணும் சார் வேட் பீரியட்ல வாங்கிட்டு இப்போ நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா சார் அதுல 2 பாயிண்ட் சொல்றாங்க. பிஃபோர் ஜிஎஸ்டில வாங்கிட்டு இப்போ நீங்க சேல் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு வித்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் சார். லாஸுக்கு வித்தீங்கன்னா டாக்ஸே கட்ட தேவையில்லை ஜிஎஸ்டில. இது வந்து வேட்ல வாங்கல வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் போகும் சார், எல்லாத்துக்கும் சொல்றாரு. சரிங்க சார். தேங்க்யூ சார். தனியா நோட்டிபிகேஷன் இருக்கு சார், நீங்க தனியா பின் நோட்டிபிகேஷனால உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அதுல ஜாயின் பண்ணிங்க சார். அதுக்கு அதே மாதிரி போஸ்ட் வரும், அதை பண்ணுங்க. ஓகே. இந்த குரூப்ல உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் த பார்ட்டிசிபேட்ஸ். தேங்க்யூ சார்.